ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லாம்போகினி தி மேன் பிஹைண்ட் தி லெஜெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு லாம்போகினி பிராண்ட் எவ்வளவு பெரிய பிராண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனி உருவான காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன ரேஸ்ல எல்லாம் விட்டு அந்த பிராண்டை பயங்கரமா பூஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கு ஃபெராரி கம்பெனியோட. ஃபெராரி அன்னைக்கு டேட்டுக்கு பயங்கர டாப்ல இருந்துகிட்டு இருக்கு. எல்லா ரேஸ்ல தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஓனர் கிட்ட போயிட்டு, அதாவது ஃபெராரி ஓனர் கிட்ட போயிட்டு, உங்க கார்ல வந்து கிளட்ச் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அதனால என் கூட டை அப் பண்ணிக்கோங்க, ஃபெராரி லாம்போகினி அப்படின்ட்டு மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாரு. அது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு விஷயமா மாறிடுது. அதனால அவர் களத்துல இறங்குறாரு. இறங்கி அவர் பிராண்டை எப்படிலாம் ப்ரொமோட் பண்றாரு, ரேஸ்ல ஃபெராரி எப்படி ஜெயிக்கிறாரு, கடைசியில அது எப்படி பயங்கரமான ஒரு பிராண்டா மாறுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். பார்க்கும்போது நமக்கு சூப்பராகவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டைலாக். அங்கங்க பல டைலாக்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோ அவர் ஃபேமிலியில அவருக்கு ஏற்படுற பிரச்சனையா இருக்கட்டும், அதையும் தாண்டி அவர் லைஃப்ல ஜெயிக்கணும், அவங்க பிராண்டை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பாக்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் மெனக்கெடு எழுதினா நல்லாவே இருந்திருக்கும். படமா நமக்கு பார்க்கும்போது அங்கங்க பல சீன்ஸ் நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது ஒரு ஓகேவான படம் பார்த்த ஃபீல் தான் தருது. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் ஆக்சுவல் படம் பார்க்கணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.